வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, அதாவது வேளாண் டிபார்ட்மெண்ட், வேளாண் துறை பட்ஜெட்டை ஒதுக்குனாங்க. இன்னைக்கு அந்த அமைச்சர் என்ன பேசியிருக்காருன்னா, ஒரு கடவுளை போயிட்டு வணங்கினா எந்த அளவுக்கு நம்ம மரியாதை செலுத்துவோமோ அந்த அளவுக்கு பட்ஜெட்டை பேசுறதுக்கு முன்னாடி முதலமைச்சரை பத்தி பேசிட்டே இருந்தாரு. எதிர்கட்சிக்கெல்லாம் கோவம் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கத்த ஆரம்பிச்சோடனே நம்ம சபாநாயகர், அமைச்சர் அவர்களே தயவு செய்து நீங்க முதலமைச்சரை புகழ் பாடாம பட்ஜெட் என்னவோ அதை பத்தி பேசுங்க, மற்றதெல்லாம் நம்ம குறிப்பில இருந்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பேசியிருக்காரு. அது ஒன்றும் அவங்களுக்கு புதுசு இல்லையே, அவங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். அது தனி மனித வழிபாடுன்றதுல தாவேகா, திமுக, அதிமுக மற்ற எல்லாரையும் வந்துட்டு தூக்கி சாப்பிட்டுட்டு வேற லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் வந்து தூங்கி எழுந்தா இவர் தான் தலைப்பு செய்தியா, கை கழுவுனா இவர் தான் தலைப்பு செய்தியா, நடந்து வந்தா இவர் தான் தலைப்பு செய்தியா, கோட்டு சூட்டு போட்ட ஒரு ஃபார்மர் விவசாயியா, கோட்டு சூட்டு போட்ட விவசாயியம் என்ன பண்றாரு விவசாயம்? இல்ல சொல்றாங்க, இல்ல அதான் என்ன பண்றாரு விவசாயம். கோட்டு சூட்டு போட்டு ஏதாவது பண்ணாதானே விவசாயம் சொல்ல முடியும். பூச்செடி வச்சா விவசாயம் வர தெரியல. அந்த அளவுக்கு புகழ் பாடி இன்னைக்கு எனக்கு வீடியோ பார்க்கறதுக்கே பிடிக்காம போச்சு. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இதே என் ஃப்ரெண்டு யாராவது இருந்தாங்கன்னா, டேய் நம்ம எது பேசுவோமோ அதை பேசுறா, ஏன்டா தேவையில்லாம மொக்க போட்டுட்டு இருக்க அப்படின்னு என் ஃப்ரெண்டா தான் சொல்லுவேன். அப்போ பட்ஜெட் எடுத்துன்னு போயிட்டு அவர் காலில் வச்சிருக்கணும். திருப்பதிக்கு போனாரு, அது மக்களை இம்ப்ரெஸ் பண்ண, இங்க இவரை இம்ப்ரெஸ் பண்ண. அடுத்த எலெக்ஷன்ல சீட்டு நோட்டு எல்லாம் கரெக்டா இருக்கணும்ல, அதனால நோட்டுனா புத்தக நோட்டு. சரி, முக்கியமான ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு நடந்ததுல என்னன்னாக்கா, அதாவது இவங்க ஏஐ மற்றும் ட்ரோனுக்காக நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதுவும் வந்து விவசாயத்துறையில என்ன பண்ண போறாங்க, இதை பண்ண சொல்லதான் தெரியும். ட்ரைனிங்லாம் கொடுக்க போறாங்களாம் விவசாயத்துல. அடுத்த லெவல்ல ஏஐ வச்சுட்டு ட்ரோன் டெக்னாலஜி எல்லாம் வச்சு யூஸ் பண்ணி நம்ம விவசாயம் பண்றது நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்காக நிதி ஒதுக்கியிருக்காங்க. ட்ரோனை வச்சு விவசாயம் பண்ணிடலாமா? தண்ணி வேணாவா? கேளுங்க. இல்ல ஏன் ட்ரோனை வச்சுட்டு சாப்பாடு ரெடி பண்றாங்களாமா? அவங்க எப்படி சிப்பு இல்லைன்னா காத்துல ரெடி பண்ணுவாங்களாமா? எனக்கு புரியல. இல்ல ட்ரீம்ல ஓகே சிப்பை வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு பசி தானா அடங்கிடும் மூளைக்கு, அதுலயே சாப்பாடு ஊட்டி விடுவாங்க போல இருக்கு. நீ எனக்கு சொன்னோடனே ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு மைண்ட்ல என்ன வந்ததுன்னா, ஏஐயும் ட்ரோனையும் டெவலப் பண்ணிட்டா தண்ணி வந்துருமா அப்படின்னு கேட்டவனே, இன்னைக்கு காவேரியில இருந்து தண்ணி வந்துட்டு இந்த ஒகேனக்கல் பக்கமா வந்திருக்கு. இந்த ஒகேனக்கல்னாலே என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அருவியில போய் குளிச்சா நோய் எல்லாம் போயிடுமா. ஆமா, ஒகேனக்கல் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒகேனக்கல் என்னன்னா, அங்க போனா ஆயிலும் சோப்பும் தான் வாங்கிட்டு போவாங்க. என்னன்னா படகு, அந்த இது சொல்லுவாங்க, அது பேர் என்னன்னா மரப்படகு. அதுல கூட்டின்னு போவாங்க ஒரு குரூப். தனியா கூட்டின்னு போயிட்டு ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்கும், சின்ன ஃபால்ஸ் இருக்கும், அங்க கூட்டின்னு போயிட்டு நல்லா ஆயில் தேய்ச்சி மசாஜ் பண்ணி அந்த தண்ணியில குளிச்சா உடம்பு பெயின், தலையில ஏதாவது நோய் இருந்தாலும் இதெல்லாம் போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு வீடியோ பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இனிமேட்டு அங்க போய் குளிச்சோம்னா இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நோயெல்லாம் இல்லையோ அதெல்லாம் வந்துருமோன்னு பயமாகுது. எனக்கு ஒண்ணே தான் இதுக்கு காரணம் தாவேக்காக நான் சொல்லல. இதுக்கு காரணம் தாவேக்கா நீங்க சொல்றீங்களா? தண்ணியில டிஎம்கே இருக்கும்போது கூட ஒகேனக்கல் தண்ணி நல்லா தான் இருந்துச்சு. இல்ல ஓகே டிஎம்கே. இப்ப நான் என்ன கேட்டேன்னா, இந்த தண்ணி வந்து கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தது, இதுக்கு காரணம் டிவிக்கேன்றீங்களா? இல்ல எனக்கு அதான் புரியல. இதுக்கு காரணம் வேற எதுவும் இல்லைங்க. கர்நாடகா சொல்றாரு, நான் எதை ஊத்தினாலும் நீங்க வாங்கிப்பீங்க, ஏன்னா ஆட்சி அந்த மாதிரி இருக்கு, எதை ஊத்தினாலும் நீங்க எடுத்துப்பீங்க. அப்ப யார் காரணம்? அமைதி. அதான் பார்க்கல, நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு சாட்டையோட ஒரு வீடியோ. அப்படியே விஜய் அண்ணன் இப்படி உட்காந்துருக்க மாதிரி சாட்டையும் இப்படி உட்காந்து சங்கீத சரங்கு என்னவோ மயக்கம். யா சத்தியமா சொல்றேன், நம்ம ஊர் முதலமைச்சர் இந்த அளவுக்கு ஒரு அமைதியை ஃபாலோ பண்றப்ப அதுக்குள்ள பல விஷயங்கள் இருக்கு. சாட்டை துரைமுருகன் நானும் பார்த்தேன், ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன். என்னன்னா அவரே ஆச்சரியப்படுறாரு, கோட்டு போட்டு வந்துட்டாப்ல. அவரே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு விஷயம் வந்திருக்கு. என்னன்னா அவர் ட்ரை பண்றாரு அந்த வீடியோல, எவ்வளவு நேரம் தான் முடியுது அப்படின்னு. அவரால் 30 செகண்டுக்கு மேல அமைதியா இருக்க முடியல. இல்லைங்க, என்னன்னா பேசி 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 பழகி போச்சா, அதனால அவரால் சைலண்டா இருக்க முடியல. 3 மணி நேரம் ஒரு மனுஷன் எப்படி அப்படியே இப்படி பார்த்துக்கிட்டு இப்படியே இருக்க முடியும்னு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் நான் கூட ட்ரை பண்ணேன், எவ்வளவு நேரம் இருக்க முடியும் அப்படின்னு. அப்படியே ட்ரை பண்ணிருக்கும்போது நான் ஒரு 2 நிமிஷம்லாம் இருந்தேன். ஆனா அதுக்கு மேல போகும்போது எனக்கே விருப்பம் வருது. உங்களுக்கு தெரியுமா, கூகுள் வந்து வேற யாரும் சொல்ல, கூகுள் வந்து ஒரு டேட்டாவை கொடுத்துருக்கு. எந்த தலைவர் பேசாம இருக்காரோ அந்த தலைவர் கீழே இருக்க சிஷியங்கள் வந்துட்டு பேசியே யூடியூபை ஸ்ப்ரெட் ஆக்கிட்டு இருக்காங்க, யூடியூபை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, இன்ஸ்டாகிராமு யூடியூபு எல்லாம். ஆனா அவர் ஃபாலோ பண்ற குருநாதர் வந்துட்டு பேசவே மாட்டாரு, சிஷியர்கள் வெறும் பேச்சு தானா.
அதுதான் அவங்களே சொல்றாங்களே, எல்லாம் போற இடத்துக்குலாம் சொல்றாங்க. அவர் பேச மாட்டாரு, சைடில் தான் காட்டுவாரு. ஆனா நாங்க பேசுவோம், நாங்க சைடில் காட்ட மாட்டோம். காட்டுறாங்களோ பாருங்க, அங்கங்க அடிதடி கேஸு, பொண்ணு கேஸு, ரேப்பு கேஸு, மொபைலில் வந்துட்டு மிரட்டுற கேஸு, இதெல்லாம் வெளியில வருது. இதுவும் வந்து அந்த யூடியூப்ல, அதுவும் வந்து இன்னைக்கு ஒருத்தர் பார்த்தேன். அதாவது என்னன்னா, ஒரு 17.7 கோடியை வந்துட்டு வேளாண் காடுகள் திட்டம் சொல்லி ஒதுக்கியிருக்காங்க. வேளாண் காடுகளா? அது என்ன வேளாண் காடுகள்? வேளாண் காடுனா விவசாயம் சம்பந்தப்பட்டது தான் வேளாண் துறையில. ஓகே. ஸோ இப்போ ஆடு மாடுகள் மேய்ச்சல் நிலம்னு ஒன்று இருக்குல்ல, அதை டெவலப் பண்ணுறதுக்காக இருக்கும். ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்கள் இருக்கிற காடெல்லாம் அதானி அம்பானி கிட்ட கொடுத்துட்டா நீங்கள் எதுக்கு 17.7 கோடி அங்கே டெவலப் பண்ணுறதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க? இது அழிக்காமல் இருந்தாலே போதுமே. எனக்கு புரியல. என்னன்னா, இந்த வேளாண் சம்பந்தப்பட்டது, ஃபுட்டு சம்பந்தப்பட்டது, விவசாயம் சம்பந்தப்பட்டது, இதுக்கெல்லாம் கேட்கும் போது 20, 30, 50, 40 இந்த நம்பர் தான் வருது. ஆனா அதுவே எடுத்துக்கோங்களேன், டாஸ்மார்க்குக்காக ஆன்லைன்ல டாஸ்மார்க் நடத்துறதுக்கு பட்ஜெட் அதெல்லாம் ஹண்ட்ரட்ஸ்ல வரும். அப்படியே கொஞ்சம் மேல போனீங்கன்னா கோவிலுக்கு இந்த ரோபோட்டிக்ஸ் இதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்றது தௌசண்ட்ஸ்ல வரும். அப்படியே கோயிலுக்கு போனீங்க வச்சுக்கோங்களேன், அங்கெல்லாம் 2000, 3000 போகுது. எனக்கு என்ன புரியலன்னா, சீமான் அண்ணன் தெளிவா கேட்கறாரு, நீ வேலைக்கு போற ஓகே, நீ வழிபடுற ஓகே, பூவாக்கு என்ன பண்ணுவேன்? சாண்ட்விச் போட்டு உள்ள அப்படி ஏதாவது ஒரு பீஸை சொருவிட்டு கட்சி தூக்கி போட்டு போயிடுவாப்ல. அதான் நம்ம ஆதவர்ஜுனா வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருக்கார்ல, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்க சொல்ல, அவங்கலாம் வந்துட்டு ஏதோ இட்லி சாம்பார் இவங்கலாம் சாப்பிட்டு இருந்தாங்களாம். இவர் வந்து பிரெட் ஜாம தடவின்னு இருக்காரு. அவரு ஈக்குவாலிட்டி பத்தி பேசுறாரு. என்ன பண்றதுங்க, அப்படிதாங்க நாட்டும் நடப்புமோ இருக்கு. இதுதான் நாங்க எல்லாருக்கும் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கேட்குறேன், ஒரு கஷ்டமே தெரியாத ஒருத்தர் வந்துட்டு ஆட்சி பண்ணும்போது மக்களோட கஷ்டம் எப்படி தெரியும் அவங்களுக்கு அப்படின்னு கேட்டா, அவர் கஷ்டப்படணும் உங்களுக்கு தெரியுமா, அவர் ஆக்டிங்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு தெரியுமா அப்படின்னு என்கிட்ட பேசுறாங்க. அதுக்கப்புறமேட்டு எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. நான் எப்படி ஆயிட்டேன்னா, மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். என்னன்னா, இந்த மாதிரி ஒருத்தன்கிட்ட நம்ம என்ன பேசுறது, நம்ம எதுக்கு இதை பேசுறோம், அவனுங்க நல்லா இருக்கணும், அவனுங்களோட சந்ததி நல்லா இருக்கணும்னு. ஆனா இந்த சந்ததி வாழ்ந்தா என்ன, இப்படி போனா என்ன, அப்ப தோணுது எனக்கு மைண்டு, இவனுங்க சந்ததி உருவாகணுமா முதல்ல, அவங்க சந்ததி. ஸோ இருங்க, நான் ஒன்னொன்னு கேட்டுக்கிறேன் இந்த இடத்துல. இப்போ சீமானண்ணன் வந்துட்டு ஜெகதீஷ் பாண்டியன் சொல்லி ஒருத்தர் சீமானண்ணன் கூட டிராவல் ஆயிருந்தார் கட்சி ஆரம்பத்துல இருந்து. அவரோட காணொலி இப்போ நான் ரீசெண்டாக இன்னைக்கு பார்த்தேன். ஒரு ஃபயர் டிபேட்னு சொல்லி ஒரு சேனலில் வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சீமான் வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் போயிடுவார். அதாவது ஆமாமா கண்டிப்பா அம்பா சமுத்திரத்துல ஒண்ணுமே இல்லாம போயிடுவாரு. அவர் ஜெயிச்சா இவர் வந்துட்டு அவரோட அரசியல் பயணத்தையே முற்றுப்புள்ளி வச்சுப்பாராம் அவர் ஜெகதீஷ் பாண்டியன் அவர் சொல்றாரு. அது கூடவே என்ன சொல்றாருன்னா, சீமான் வந்துட்டு காசு வாங்கி அவர் கொளுத்து போறாரு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஒண்ணு கிளியரா புரியல. நாம் தமிழர் கட்சி ஒரு 1%ல இருந்து 4%, 4%ல இருந்து 8% போறப்ப, அதாவது கட்சிக்காக உழைக்காம அந்த 8% வந்திருக்குமா? வந்திருக்காது. இப்போ ஒரு கட்சியும் டெவலப் பண்ணணும்னா எல்லா மாவட்டத்திலையும் போயிட்டு பரப்புரை செய்யணும், எல்லா மாவட்டத்தையும் ரீச் ஆகணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், தாவேக்கா கூட நிதி வாங்குச்சு. இது கட்சி நிதி பல கோடி இருக்கிறதுலே டாப். அதுக்கு ஒரு லிஸ்டே வந்தது. அதாவது ஜெகதீஷ் பண்ணிட்டு நான் கேட்கறது என்னன்னா, சீமானனுக்கு கிடைச்ச நிதி வந்து அவர் யூட்டிலைஸ் பண்ணவே இல்லையா? இப்போ எக்ஸாம்பிள், ஒரு மேடையிலையும் போயிட்டு எல்இடி டிஸ்பிளே வச்சு ஒரு ஃபுல்லா வீடியோஸை போட்டு அவரே தெளிவா சொல்லிட்டாரு, உங்களுக்கு ஏதாவது கணக்கு வேணும் அப்படின்னா வா வந்துட்டு பாரு, என்ன ஒரு கணக்கு நோட் பண்ணிருக்கோம், எவ்வளவு வருது, எவ்வளவு செலவு பண்ணோம், எல்லாமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவரே சொல்லிட்டாரு. இவங்க கிட்ட நம்ம என்னதான் நம்ம எடுத்து சொன்னாலும் இவங்க திரும்ப இதை பத்தி பேசதான் போறாங்க. ஒன்னு பாஸ்போர்ட்டை பத்தி பேசுறாங்க. சீமான் வந்துட்டு அவரோட அப்பாவுக்கு வந்துட்டு செபஸ்டின் பேர் இருந்துதான், அந்த செபஸ்டின்றத செந்தமிழ் மாத்திட்டாராம். அவர் வந்துட்டு இவரு கூட ஹாஸ்பிட்டல் போக சொல்ல, என்னடா என் பேரையே மாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்டாராம். இவரு கூட இருந்து பார்த்தாராம். இப்படி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், செபஸ்டின் சீமான் இந்த ஒரு ஸ்பீச் வெளியில வந்துட்டு இருக்கு. செபஸ்டின் கூட சொல்லதானே நீங்க இருந்தீங்க, உண்மையிலேயே அப்படி உங்களுக்கு தோணுச்சு? அன்னைக்கு ஏன் இதை வந்து வெளியில சொல்ல? இன்னைக்கு விஜயண்ணனை பத்தி அவங்க பேசும்போது ஒரு மேடையில கேட்கிறாரு, அதாவது பெரம்பூர்ல கிறிஸ்டியானிட்டி அதிகமா இருக்குதான், அதுதான் ரியாலிட்டி. அதே மாதிரி திருச்சியில அவங்க ஜாதி சார்ந்த ஆட்கள் அதிகமா இருக்காங்க ரியாலிட்டியில. அவர் கேட்கிறாரு, ஏன் இந்த மாதிரி இடத்த நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? ஸோ உங்களுக்கும் நீங்க சமமா ஆட்களை பார்க்கல, உங்களுக்குள்ள மதமும் ஜாதியும் ஏன் உள்ள வந்துருச்சு அரசியலுக்கு வரப்ப? ஸோ அதையும் தாண்டி தானே மக்களுக்காக நம்ம பார்க்கணும், அது உங்களுக்கு இல்லை உண்மையிலேயே அப்படின்றதுக்காக கேட்கிறாரு. இப்போ சீமானண்ண நீங்க எடுத்துங்களேன், அவர் எங்கெங்கெல்லாம் நின்னாரு, காரைக்குடியில நின்னாரு, அதுக்கப்புறம் திருவொற்றியூர்ல அந்த இடத்துல நின்னாரு. அதாவது சீமானனோட வேட்பாளர் கூட பாத்தீங்கன்னா யாரையும் வந்துட்டு நோண்டி அவங்களோட ஜாதி மதம் எங்க வேணாலும் நில்லுங்க,
அவர் பாட்டு போறாரு, நல்லா படிச்ச தகுதி இருக்கா, மக்களுக்கான சேவை செய்யற மனப்பான்மை இருக்கா, அவ்வளவுதான். வேற எந்த ஒரு ரிக்குவயர்மெண்ட்டும் இல்லை. நம்ம போய் பார்க்குறோம், ஒரு கட்சியோட மீட்டிங் நடத்துறாங்க, உள்ள போனா படிக்கணும்ன்றாங்க. ஃபர்ஸ்ட் அரசியலை படிங்க, முன்னோர்களை பத்தி படிங்க, நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வாங்கன்றாங்க. இங்க நீங்க தாவேக்காவை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆபாசமான வீடியோக்களை எடுத்து பேச முடியுமா? அதாவது எதிர்கட்சியை ஆபாசமா பேச முடியுமா? இங்க எதிர்கட்சி தலைவர் வந்து பேசிட்டாரு, அவரை பிடிச்சி உள்ள வச்சுங்க. உங்க கட்சி டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாவே அப்படிதான் பேசிட்டு இருக்கு. என்கிட்ட ஏகப்பட்டது இருக்கு. அவங்க வேற என்ன பேச போறாங்க? தாவேக்கா கட்சியில இருக்கவங்க பத்தி பேசினா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஆக்சுவலா ஒரு அமைச்சர் வந்துட்டு என்ன தாக்கல் பண்ணாங்க இன்னைக்கு? பட்ஜெட் தாக்கலுக்காக வந்து பேச வராரு. அது வந்து எப்படிப்பட்ட விஷயம்னா 8 கோடி மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான விஷயம். அங்க வந்துட்டு ஒரு கட்சி தலைவரை பத்தி, ஒரு சிங்கிள் பர்சனை பத்தி பெருமை பாடுறது அப்படின்றப்போ எந்த அளவுக்கு ஒரு மோசமான மைண்ட் செட்ல இருக்காங்க. ஒரு நாலேஜே இல்லாத ஒரு அறிவு கெட்ட ஒரு மைண்டு, அதை வச்சுக்கிட்டு பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு கொண்டு வந்து ஒரு அமைச்சர் நிக்க வைக்கிறாங்கன்னா இந்த கட்சி ஒரு எப்படிப்பட்ட கட்சி, எப்படிப்பட்ட தலைவர்? இந்த தலைவர் இவங்களுக்கு மைண்ட்ல தமிழ்நாட்டு முன்னேற்றம் உண்மையிலேயே இருக்குதா? இன்னொன்னு எனக்கு அதுவும் டவுட் இருந்தது. அப்படி கேட்கும்போது தான் அந்த தார்பாய் மேட்டர் வந்தது. 10 கோடி ரூபாய் வந்துருக்காங்க. அதெல்லாம் கேட்டு தான் எனக்கு கோவம் வருது. தார்பாயை வந்துட்டு நீங்க எங்கெல்லாம் அரிசி வச்சிருக்கீங்களோ, மூட்டை வச்சிருக்கீங்களோ, அது மேல வந்து கவுத்துக்கலாம். தார்பாய் ஒரு எக்ஸாம்பிள், அரிசி வயல் நெல் வச்சு அதை காப்பாற்ற தெரிஞ்சவனுக்கு தார்பாய் வாங்க தெரியாதா? நீங்க வேற. இல்ல ஒரு ஏக்கரை தென்னை மரம் இருக்கு தெரியுமா? தென்னை மரம் அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், பனை மரம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். புயல் அடிச்சா தென்னை மரம் பிச்சுன்னு போயிடுது. காத்து தமிழ்நாட்டுல அடிக்கிற காத்துக்கு தென்னை மரம் பனை மரம் எல்லாம் பிச்சுன்னு ஓடிடுது. இவங்க என்ன போட்டு கட்டுவாங்க? இல்ல தார்பாயை போட்டு கட்டணும்னு உங்களுக்கு எப்படி மனசு? இந்த ஐடியா கொடுத்தது யாரு? யார் ஐடியா கொடுத்தா? இருக்கிறதுலே சீனியர் இருக்காரு, அவர் கொடுத்தாரா? இல்ல இருக்கிறதுலே ஹைட்டா இருக்காரு, அவரு கொடுத்தாரா? இல்ல இருக்கிறதுலே இந்த போன்ல மிரட்டுறாங்களா அந்த மேடம், அவங்க கொடுத்தாங்களா? இல்ல யாரு வேணா ஐடியா கொடுத்தோம். அதை எடுத்துட்டு வந்து பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போது அதுல இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஐயா, தமிழ்நாட்டுல கடன் வந்துட்டு என்னைக்குமே தீராதான். ஆனா இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்க முடியல. ஆனா கடன் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு தீர்வு கொடுத்துக்கலாமே. நெல் கொள்முதல் பண்றவங்களோட நெல் மூட்டை அங்கங்க ரோட்ல இல்ல ஒரு சைட்ல ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஓரமா இருக்கு, மழை பெஞ்சுன்னா நாஸ்தி ஆகுது. இது வருடம் எல்லாம் ஆட்சியாளர்களும் இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. தவறு அதை விவசாயிங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. எத்தனையோ காணொலி நம்ம வலையொலியில இருக்கு. ஒன்னே ஒன்னுதான் கேட்கணும் தந்து, உங்க வீட்டுல நீங்க ஏதாச்சும் ஃபுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுப்பாங்க, ஃபுட் ஏதாவது வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா அதை ஒரு கவர் போட்டு மூடி வைப்பீங்களா? கவர் போட்டு மூடி வெளியே வச்சிருவீங்களா? ரோடு வெளியில வைப்பீங்களா? ஒண்ணுமே இல்ல. இன்னொன்னு உதாரணத்துக்கு கேட்கறேன். நாய் தெரியுமா? நாய் வந்து விவேக் படம் பார்த்திருப்போம். அதாவது போஸ்ட் கம்பத்துக்கு ஓரமா போயிட்டு என்ன பண்ணோம், அதுக்கு ஏதாவது ஒண்ணு அடுக்கி வச்சிருந்தாங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு அது பாட்டு போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துடும். இப்போ இந்த மூட்டைங்கெல்லாம் அடிக்க வச்சிருக்காங்களே, அங்க நாய் எல்லாம் வராம பாதுகாக்க ஏதாவது ஃபென்சிங் வச்சிருக்கீங்களா? அங்க வந்துச்சுன்னா நாய் என்ன பண்ணும்? அந்த அளவுக்கு நீங்க உணவுக்கு மரியாதை தரீங்க. நான் பார்க்கணும் என்னன்னா, இவங்க வந்து ரிபோக் கம்பெனியை கூப்பிட்டுருக்காங்கல்ல ப்ரொடக்ஷனுக்கு. ரிபோக் ஃபேக்டரி வந்து எப்படி மேக் பண்றாங்கன்னு பார்க்கணும். அதுல குடோன் வைப்பாங்கல்ல, அந்த ஷூல எடுத்து வைக்கிறதுக்கு. உணவுக்கு எவ்வளவு மரியாதை தராங்கன்றது தெளிவா தெரிஞ்சு போச்சு. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த மக்கள்கிட்ட இந்த நீராதாரம் பாருங்க எவ்வளவு மோசமா இருக்கு. கர்நாடகால இருந்து வரப்ப எல்லாம் கழிவு நீரும் அதில் கலந்து வருது. உணவு கொள்முதல், அதாவது நெல் கொள்முதலை வந்துட்டு எவ்வளோ மோசமாக தார்பாயோட முடிச்சுக்கிட்டாங்க பாருங்க. அதுக்கப்புறம் விவசாயியோட கடனெல்லாம் அடைக்கல, அது பாட்டு கண்டினியூ ஆகுது. ஆனால் அடுத்த வருடத்துக்கு பட்ஜெட்ல விவசாய கடனுக்கு வந்துட்டு ஒரு 17,000 சில்லற கோடி சம்திங் வந்துட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்களாம். நான் என்ன கேட்குறேன்னா, இன்னைக்கு விவசாயி கஷ்டப்பட்டு இருக்கான், அவனுக்கு தீர்வு இல்லை, நிலைமை வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இந்த 10 கோடி தார்பாயை யாருக்கு கொடுப்பாங்கன்னு தெரியல. டெண்டர் 10 கோடி எப்படிங்க டெண்டர்? எந்த கம்பெனி கொடுக்க போறாங்க? நார்த் இந்தியாவில் யாராவது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம். சரி பாக்குற மக்கள், நான் இதுவரை நான் யோசிக்கவே இல்லை. 10 கோடிக்கு டெண்டர் போட்டாங்க, ஓகே. இந்த தார்பாயை எப்படி கட்டி அதை பார்க்க விடாம பாக்கணும் வச்சிட்டேன். தார்பாயை என்ன குவாலிட்டியில இருக்கும்னு நான் யோசிக்கவே இல்லை. ஆனா கடைசி வரைக்கும் எனக்கு என்னன்னா, விவசாயி ஒரு ஏஐ டெக்னாலஜி ட்ரோனுக்கு வந்து எதுக்குன்னா விவசாயத்துக்கு, சரியா? அதாவது டெக்னாலஜில பயங்கரமா ஃபார்வர்ட்ல போயிட்டீங்க, சரியா? எல்லாம் பண்றீங்க, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும்ல, அந்த தார்பாய் போட்டு போடும். எதுக்கு கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு. தற்குறிஸ். உங்களுக்கு தான் இந்த கேள்வி. நீங்க ஏஐ யூஸ் பண்றீங்களா? ஏஐல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா வந்து சீமான் அண்ணன் ஏஐ பத்தி பேசவே இல்லை. சீமான் அண்ணன் ஏஐக்கு வந்து இப்ப பண்ணவே இல்லை. என்ன சொல்றது, டெக்னாலஜி பத்தி பேச மாட்டாரு. அவர் ஃபியூச்சர் பத்தி ஒண்ணுமே பேச மாட்டாரு. அவருக்கு அறிவே இல்லை. எங்களுக்கு அறிவே இல்லப்பா. இவங்களுக்குலாம் சுத்தமா அறிவு இல்லை. உங்களுக்கு தான் அறிவு இருக்கு, ஓகேவா? எப்படின்னா ஏஐ யூஸ் பண்ணுவீங்க, ட்ரோன் யூஸ் பண்ணுவீங்க, யூஸ் பண்ணி எடுத்துன்னு வந்து தலையில போட்டு தார்பாய் போட்டு விடுறீங்க. என்ன மாதிரி ஒரு அறிவு? இப்படிதான் படிச்சு நீங்க என்ன பண்ணணும்னா, காலேஜ் இப்பதான்
தான் காலேஜ்ல இருந்து வரீங்க, கூகுள் மெட்டா இங்கெல்லாம் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க. இன்டர்வியூல சொல்லணும் நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறேன், எப்படின்னா ஃபார்மருக்காக ப்ராஜெக்ட் பண்ணுவேன், புதுசா ஒரு ஆப் கொண்டு வருவேன், நாங்க ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவோம், ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு ரோட்ல வைப்போம், தார்பாய் போட்டு மூடுவோம். சொல்லுங்க, கோடி கணக்கில் சாலரி கொடுப்பாங்க. என்ன தப்பு, தெருக்கோடியில தான் விடுவாங்க. சொல்லிக்கிட்டு தொலைவு போறீங்க, அது எனக்கு பயமாகுது. நான் சொல்றத பாதி வரைக்கும் கேட்டு போயிட்டு அதை சொன்னா சொல்லுவாங்க. அப்படிதான் இருக்குது அவங்க மைண்ட்லாம். ஏதோ ஒரு அவுட் ஆஃப் ஏன் சொல்றேன்னா, எங்க விஜய் என்ன பண்றது இது கரெக்டா தான் இருக்கும்னுவாங்க. விஜய் என்ன பண்ணா எல்லாமே இப்போ என்ன பண்றது. விஜய் என்ன இப்போ ஒரு படத்துல நடிக்கிறாருன்னா ஒரு மிலிட்டரி ட்ரெஸ் போட்டு ஒரு போலீஸ் ஆக்டிங்ல பண்ண சொல்ல எல்லாருக்கும் என்ன ஆசை வரும்? போலீஸ் ஆகணும். சரி, இப்போ அதே மாதிரி ஒரு சிஎம் மாதிரி ஒரு கேரக்டர்ல பண்ணாருன்னா இல்ல எம்எல்ஏ மாதிரி ஒரு கேரக்டர்ல பண்ணாருன்னா எல்லாருக்கும் என்ன ஆசை வரும்? எல்லாருக்கும் சிஎம் ஆகணும் ஆசை வரும். ஓகே, இது இப்போ நான் ஒரு ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன். எப்போ உதயநிதி அவரை அரெஸ்ட் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வருது. விஜயனை வந்து சச்சின் படத்துல ஒரு பொண்ணை பார்த்து ஒரு பேச்சு இருக்கு. அதாவது கண்ணை தவிர மற்றது எல்லாம் பெருசா இருக்குதுன்ற மாதிரி பேசுவாரு. ஒண்ணு. ரெண்டாவது ஒரு போலீஸ் லேடி போலீஸ பின்னாடி போட்டு ஒரு கை வைப்பாரு, அந்த வீடியோ வருது. அதுக்கப்புறம் சச்சின் படத்துல அவங்க அப்பா எடுத்த படம் அதுல வந்துட்டு விட்டு விட்டா போட்டு போறதுக்கு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் இருக்கு. அது மட்டுமா? இதுல சுறா படத்துல தமிழ்நா ஃபேன் தூக்கி டான்ஸ் ஆடாரு. இல்லைங்க, அதாவது இப்ப நான் என்ன கேக்குறேன்னா இதெல்லாம் வந்துட்டு யூத்துக்கு வந்து மோட்டிவேஷன் இன்னும் கூட சொல்லலாம், நிறைய இருக்கு. போக்கிரியில ஹீரோயின் பின்னாடி கை வச்சிருப்பாரு, அதுதாங்க நான் அவரு எல்லா படத்துலயும் அப்படிதான். அதுக்கப்புறமேட்டு இதுக்கு வந்து பழி வாங்குறாங்களாமா. யாரு? நம்ம நயன்தாரா ஹீரோயின். நீ மட்டும் அப்ப பண்ணல, நான் இப்ப பண்றேன்னு வில்லு படத்துல இவங்க வைப்பாங்க அவர் பின்னாடி. இல்ல, எனக்கு என்னன்னா இதெல்லாம் வந்து பேசக்கூடாதுன்னு தோணுச்சு. பட் அண்ணனை பார்த்து, அதாவது குரு சிஷியன்ஸ், இந்த குரு சிஷியன்ஸ் இல்ல, அவங்க சிஷியன்ஸ் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ எம்எல்ஏ சீட்ல எத்தனை பேர் இருக்காங்க? இவ்வளவு சொல்றீங்க, ஒரே ஒரு பாட்டை மட்டும் சொன்னா போதும், நம்ம இதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா டாடி மம்மி வீட்டில் அவன் கும்பலே அப்படிதான்பா. அதனாலதான் வீடியோ கால்ல வான்னு சொல்லிட்டு உங்க செயலாளர் வந்து கூப்பிடுறாப்புல. எங்க ராணிப்பேட்ல போலீஸ் இது வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல. போலீஸுக்கு யாரு அந்த ஒரே ஒரு வீடியோ சாங் என்ன பண்ணணும்னா, டிவிக்கோட பெருசா ஒண்ணுமே இல்ல, டிவிக்கோட பெருசா ஃபங்க்ஷன் வைப்பாங்கல்ல, அப்ப அந்த மானிட்டர் இருக்குல்ல, அதை மட்டும் லைட்டா ஹேக் பண்ணிட்டு இந்த பாட்டை போட்டு விட்டுருந்தோம். வேற மாதிரி இருக்கும், எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்க. ஹேக் எல்லாம் பண்ண தேவையில்ல. இந்த காங்கிரஸ்ல ஒரு மினிஸ்டர் இருக்காப்ல விஸ்வநாதன் சொல்லிட்டு, உங்க கூட்டணியில இருக்காரு, அவர்கிட்ட நீங்க வந்துட்டு உங்க கொள்கை கொள்கை பரப்பு செயலாளரா போட்டுருங்க. அவர்கிட்ட நீங்க ஒரு டாஸ்க குடுத்தீங்கன்னா நல்லா பரப்புவாரு. எல்லா ஸ்கூல்லயும் போயிட்டு அவர் தான் எஜுகேஷன் மினிஸ்டர்ல என்ன பண்ணுவாரு, ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட் இருக்காரு. இவர் போயிட்டு எல்லா பாட்டியும் வந்துட்டு நல்லா போட்டு டான்ஸ், அதுல என்ன இருக்கு? என்ஜாய் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தாங்க, மக்கள் மட்டும் ஓரமா நின்று வேடிக்கை பாருங்க. அதாவது சரக்குக்கு QR கோடு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாமா? இவங்க போயிட்டு QR கோடு காமிச்சோன்னே எடுத்துட்டு வந்துடலாமா? லைன்ல எல்லாம் நிக்க தேவையில்ல, கூட்டம்லாம் இல்ல, நெரிசல்லாம் இல்ல, என்னது காசுலாம் அதிகமாவாது. ஆனா பண்ண மாட்டாங்க. ரேஷன் கல்ல நானும் பாத்துக்கேன் தெரியுமா, ரேஷன் கல்ல கல்லு காலையில 4:30 மணிக்கு போயிட்டு கல்லு வச்சுட்டு வருவோம். சரியா? அதுக்கப்புறம் 6 மணிக்கு திரும்பி போவோம். லைன்ல ஆன்டிங்க யாரா இருக்காங்களா, அங்கிள் யாரா இருக்காங்களா, ஆன்டி நாங்க அங்க நிக்கிறேன், ஆன்டி கொஞ்ச நேரம் ஒதுக்கி அந்த இடத்துல நில்லுங்க, நான் வந்துருவேன் நடுவுல அப்படி சொல்லிட்டு வருவோம். அப்படியே போய் லைன்ல நிப்போமா. 10 மணிக்கு ஒருத்தர் வருவாராம் வேலைக்கு. அவர் வந்தோடனே எத்தனை பேர் வந்துருக்கீங்க? அவர் 20 பேர் தான் கிடைக்கும், மீதி இருக்கவங்க நாளைக்கு வாங்க. அங்க ஒரு கலவர பூமியே வெடிக்கும். அவ்வளவு நான் சின்ன பையனா இருக்கும் போது எப்படின்னா, அந்த டைம்ல எப்படியும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். எப்படின்னா குழந்தைங்க பசங்களை கூட்டிட்டு போனா பசங்களுக்கு கம்மியா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன கூட்டின்னு போவாங்க. எங்க அக்கா கிட்ட சொல்லி அனுப்பிச்சு வைப்பாங்க. எப்படின்னா ஜுரத்துல இருக்கிறேன், ஜுரத்துல கூட்டிட்டு அங்க படுக்க வச்சு, அக்கா படுக்க வச்சுட்டு என்ன வச்சு, தம்பிக்கு இப்ப உடம்பு சரியில்லை கொஞ்சம் போட்டோ அனுப்பிச்சிருங்க. அந்த உடம்பு சரியில்லை 3 மணி நேரம் அங்க பத்துருந்தேன். இல்ல ஒரே 10 லிட்டர், அது என்னது 10 லிட்டர் 4 லிட்டர் வெறும் கெரோசின் வாங்கறதுக்காக அந்த லைன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை வாங்கி, அதெல்லாம் மோசமான கதைங்க. இன்னைக்கு வெளிநாட்டுல ஏதோ கொஞ்சம் இருக்கும், ஆனா எங்களோட லைஃப்ல நாங்க பார்த்ததை சொல்றோம். இது மாதிரி இன்னமும் ஆட்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கெரோசின் தேவைப்படுது வீட்டுல, அதாவது சாப்பாடு, ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடறதுக்கு கெரோசின் வந்தாதான் எரிய வச்சு சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. சோ அந்த மாதிரி மக்களை பத்தி சிந்திங்க. ஏன் குடிகாரனை மட்டும் ஏன் நினைக்கிறீங்க? எனக்கு ஏன் தெரியல. நான் அதுதானே கேக்குறேன். டிவிக்கேல இருக்க எல்லாருக்கும் சாப்பாட்டுக்கு கஷ்டமே படாதவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களோட வழி எப்படி புரியும்? இல்ல எனக்கு தெரிஞ்சு ஓட்டு வந்து எல்லாரும் போடுறாங்க. ஆனா நான் கேக்குறேன், குடிகாரங்க
நல்லவங்களுக்கு மட்டும் ஏன் சப்போர்ட் பண்றீங்க இந்த டிவிக்கு? குடிகாரங்களுக்கு மட்டும் ஏன் ஓவரா சப்போர்ட் பண்றீங்க? ஏன் டெக்னாலஜி எல்லாம் அவங்களுக்காக எடுத்துட்டு வரீங்க? அவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறீங்க குடிகாரனுக்கு. ஏன் குடிகாரன் உங்களுக்கு ஏதாவது பண்றானா சைட்ல? அவங்களுக்காக ரெஸ்டோ பார் எடுத்துட்டு வராங்க, அவங்களுக்காக ஃபாரின் சரக்கு ஃபாரின் பேட்டை உள்ள எடுத்துட்டு வரணுமா? ஏன் கல்லுக்காக உயிர் கொடுத்து வேலை செய்யறாங்கல்ல? இல்ல நீங்க பாருங்களேன், ஒயின் ஷாப்ல போயிட்டு சண்டை போடுறாங்க சரியா, அவங்களுக்கு பஞ்சாயத்து பண்றாங்க, தீர்வு காண்றதுக்கு அது ஒரு மினிஸ்டர் வந்து டெய்லி பிரஸ் மீட்ல அதை மட்டுமே பேசுறாரு. இதுக்கு ஒரு தீர்வு நான் உங்களுக்காக நான் உழைக்கிறேங்க, எல்லா குடிமக்களுக்காக நான் உழைக்கிறேன்ற மாதிரி அவர் வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு. இந்த டிவிக்கு டீமே வந்து அவங்களுக்காக ஒர்க் பண்ணுது. எப்பா எனக்கு ஒன்றும் புரியலப்பா, இந்த குடிகார டீமுக்காக இந்த டிவிக்கு இருக்கா இல்ல பொதுமக்களுக்காக இந்த டிவிக்கு இருக்கா? யாருக்கா தெரிஞ்சதுன்னா பிரஸ் ஃபுல்லா போயிட்டு அந்த கொஸ்டினை மட்டுமே கேட்டா அதுக்கேற்ற மாதிரி தான் பதில் சொல்லுவாங்க. இங்க யாருக்குமே சரி விவசாயியோட பெயின் யாருக்குமே அதான் சாப்பாட்டுல கை வைக்கும் போது மட்டும் இந்த சாப்பாடு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்ற நினைப்பு வரவே வராது யாருக்கும். அதான் சொன்னாரு சிஎம் எலெக்ஷனுக்கு முன்னாடி, அடுத்த ஜென்மம்னு இருந்தா நான் விவசாயி வயிற்றுல தான் பிறப்பேன் அப்படின்னு. சத்தியமா பிறக்க மாட்டாங்க. ஏங்க அவருக்கே தெரியாது பிறக்க மாட்டோம்னு. அவர் டைலாக்ஸ் யாரும் எழுதி கொடுத்தா? ஜான் ஆரோக்கியம் சாமியா இல்ல வேற யாராவதா தெரியல, யாரோ எழுதி கொடுத்தாங்க, அதை சொல்லிட்டாரு. இப்போ அவரே மறந்துட்டு இருப்பாரு. நான் இப்போ கூட சொல்றேனே, இனிமேட்டு டிவிகே நண்பாஸ், அதாவது டிவிகே யூடியூபர்ஸ், நீங்க விஜயனை ஃபாலோ பண்ணுங்க. அவர் உக்காந்துருக்காரு பாருங்க ஒரு மூல்ல, சங்கீத சரங்கள் அப்படின்ற மாதிரி நீங்க இருங்க, வேற எதுவுமே பண்ணாதீங்க தயவு செய்து. நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னு வச்சுங்க, எங்களுக்கும் சும்மா இருக்க முடியல. உங்ககிட்டலாம் வந்துட்டு பதில் சொல்லியே எங்களுக்கு நாள் வந்து போயிட்டு இருக்கு. என்னைக்கிடா இந்த 5 வருஷம் கடந்து போகும், திரும்ப வரும் எலெக்ஷனு அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏதாவது மக்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த காணொலியை பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நாங்கள் ஏதாவது தவறு பண்ணியிருந்தாலும் சொல்லுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. பார்ப்போம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோடன் திரும்பவும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நிறைய பாய்.